யோவான் 4:10 பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெபேக்காவை ஆண்டவர் சந்தித்தது போல தான் சமாரிய ஸ்திரீயும் சந்திக்கிறார். அவர் எப்படி சந்திக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவாக, அதாவது ஜீவ தண்ணீராக சந்திக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் அவளிடத்துல வரும் பொழுது சமாரிய ஸ்திரீக்கு தெரியல அந்த ஜீவ தண்ணீர் கிறிஸ்து என்று. ஆனா ரெபேக்காளுக்கோ அந்நியரை உபசரிக்கும் ஞானம் இருந்தது. ரெபேக்காளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அழைத்தும் சென்றார்கள். அதே போலதான் சமாரிய ஸ்திரீக்கும் ஆண்டவர் அவரை அறியாதிருந்த பொழுதும் ஆண்டவர் அவளை பெயர் சொல்லி அழைத்து அவளுக்கும் வரங்கள் வல்லமை கொடுத்து அவரை குறித்து ப்ரொக்ளைம் பண்ண வைத்தார். இந்த பூமிக்குரிய மணவாளனாக ஈசாக்கு ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்டது போல பரம மணவாளனாகி இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராக நம்ம சமாரிய ஸ்திரியை சந்தித்தார். அவள் மூலம் அநேகர் மகா தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.